இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் பெயரால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நற்செய்தியானது யோவான் 5ஆம் அதிகாரம் இறைவார்த்தைகள் 31 முதல் 47 வரை கொடுக்கப்பட்டுள்ளது. நற்செய்தியில் இயேசு தனக்கு சான்றாக அவர்தம் செயல்களையும் தந்தை இறைவனை பற்றியும் மோசேயின் வார்த்தைகளையும் முன்வைக்கிறார். இயேசுவின் வார்த்தைகள் மற்றும் செயல்களே அவர் நம்ப தகுதியுள்ளவர் என்பதை நிரூபிக்கின்றன. இயேசுவின் செயல்கள், குறிப்பாக அவர் செய்த அற்புதங்கள், அவர் யார் என்பதை வெளிப்படுத்துகின்றன. தான் தந்தை இறைவனால் அனுப்பப்பட்டவர் என்பதை வலியுறுத்துகின்றன. மோசேயின் சட்டங்களும் இறைவாக்கினர்களின் சான்றும் இயேசு நம்ப தகுதி உள்ளவர் என்பதை நிரூபிக்கின்றன. தனது பணி இறைவனின் பணிதான் என்பதற்கான சான்றுகளாக இயேசு முன்வைப்பவற்றை இன்று வாசிக்கிறோம். திருமுழுக்கு யோவான், இவர் இறைவனின் செம்மறி என்று அறிவித்தார். தந்தை ஒப்படைத்த செயல்கள், எளியோருக்கு நற்செய்தி, நோயிற்றோருக்கு நலம், சிறைப்பட்டோருக்கு உரிமை வாழ்வு என்பதை இறைவனால் அனுப்பப்பட்டவரின் செயல்கள். இயேசு இவற்றை செய்தார். வானக தந்தை, இவர் என் அன்பார்ந்த மகன், இவருக்கு செவிசாயுங்கள் என்ற தந்தையின் குரலை பலர் கேட்டிருந்தனர். மறைநூல், இயேசுவின் வாழ்வில் நடந்த பலவும் மறைநூலில் முன்குறித்தபடியே நிகழ்ந்திருந்தன. யூத முறைப்படி ஒருவருக்கு 2 சாட்சிகள் போதும். ஆனால் இயேசு தனது பணியின் உண்மைத்தன்மையை மெய்ப்பிக்க 4 சான்றுகளை வழங்குகிறார். இயேசுவின் மீது பலர் குற்றம் சுமத்துகின்றனர். இயேசு எந்த அதிகாரத்தோடு போதிக்கிறார் என்பது அவர்கள் எழுப்பிய ஒரு முக்கியமான கேள்வி. அதற்கு பதிலளிக்கும் போது இயேசு தம்முடைய அதிகாரம் தந்தை இறைவனிடமிருந்து வருகிறது என்று கூறுகிறார். அப்போது அவர் மனித தரும் பெருமை எனக்கு தேவையில்லை என்றும் கூறினார். மனிதர் சில சமயங்களில் உண்மையின் அடிப்படையில் தீர்ப்பிட மறுக்கிறார்கள். தன் கண்முன்னால் நிகழ்வதை ஏற்க தயங்குகிறார்கள். உண்மையை ஏற்றுக்கொண்டால் அந்த உண்மையின் அடிப்படையில் தங்கள் கருத்துக்களை மாற்ற வேண்டிய தேவை எழும் என்பதை கண்டு மனிதர் அஞ்சுகிறார்கள். அவர்கள் தாங்கள் கடின மனதை தவிர்த்து இலகிய மனம் கொண்டவர்களாக மாறினால், அடைப்பட்ட உள்ளத்தை சிறிது திறந்துவிட்டால் உண்மையை கண்டுகொள்வார்கள் என இயேசு உணர்த்துகிறார். இயேசுவை மக்கள் மானிட மகன் மேலிருந்து வந்தவர் என்பதை நம்பவில்லை. இன்றைய நாளில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவரை நம்ப வேண்டும். நமக்காகத்தான் அனுப்பப்பட்டார், நமக்காகத்தான் கையளிக்கப்பட்டார் என்பதை ஏற்றுக்கொண்டு அவரது வார்த்தைக்கு செவிமடுக்க வேண்டும். நிறைவின் நாயகனே இயேசுவே, இறை தந்தையின் விருப்பப்படி நீர் வாழ்ந்தீர், பணி செய்தீர். உம்மை போல நாங்களும் இறைவார்த்தையின்படி வாழ, சாட்சிகளாய் மாற அருள் தாரும். ஆமீன்.